முத்துவும் மீனாவும் வெற்றிகரமாக கிறிஷ் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரவிலாம் சொல்கிறாங்க, சூப்பர் முத்து, நீ மட்டும் இல்லைனா கிறிஷ் சிறுத்தை பள்ளிக்கு போயிருப்பான், அவன் லைஃபே காப்பாற்றிருக்க முத்து, சூப்பர் முத்து அப்படின்னு சொல்கிறார் ரவி. உடனே அண்ணாமலை முத்துக்கிட்ட போய் சொல்கிறாரு, அன்னைக்கு நீ சிறுத்தை பள்ளிக்கு போகும்போது நான் எந்த முயற்சியும் பண்ணாமல் விட்டுணும்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணுறேன்ப்பா. ஆனால் நீ எல்லா முயற்சியும் பண்ணி அந்த பையனை எப்படியோ காப்பாற்றிட்டு வந்திருக்க. இப்போ நான் உன்னை காப்பாற்ற முடியலன்னு நினச்சாலே எனக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்றாரு. இதெல்லாம் கேட்டால் மனோஜ் வந்து சொல்கிறாரு, என்ன பெரிய சாதனை பண்ணிட்டான், போயிட்டு ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கான், இதெல்லாம் என்னெல்லாம் விட்டுருந்தா ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு இருப்பேன், இது இன்னும் பெரிய சாதனை பண்ண மாதிரி அதை வேறு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அதானே இன்னும் பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி போயிட்டுருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் அதானே இன்னும் பெரிய விஷயம் பண்ணிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா, போங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே மீனா கோவம் வந்து, அத்தை கொஞ்சம் வாயை மூடுறீங்களா அப்படின்றாங்க. ஏய் என்ன என்னையை எதிர்த்து பேசுகிறே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் உங்கள் பையன் மேலே நம்பிக்கை வைக்காமல் சிறுத்தை பள்ளிக்கு அமுச்சு விட்டீங்க, ஆனால் இருந்தாலும் இவர் கிறிஷ் மேலே நம்பிக்கை வச்சு அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நிரூபித்து கூப்பிட்டு வந்திருக்காரு, அதை பாராட்ட தெரியலனாலும் தப்பாக பேசாதீங்க அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஏய் என்ன அம்மாவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்க, பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கீங்களா என்ன, சாதாரண ஒரு குழந்தைய தானே கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் பெரிய விஷயம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு மனோஜ். உடனே மீனா கோவப்பட்டு கேட்குறாங்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், எதுக்கு அவர் சிறுத்தை பள்ளிக்கு போனார், அந்த அப்போ யார் பண்ணது, யார் ஹெட்மாஸ்டர் மண்டையை உடைச்சது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றாங்க மீனா. உடனே இதை கேட்ட உடனே மனோஜ் ஒரு ஸ்டெப்பு அப்படியே பின்னாடி போகிறாரு. உடனே அண்ணாமலையும் முத்து பார்க்குறாரு, ஆமாம்ப்பா எல்லாமே சொல்லிவிட்டான்ப்பா அப்படின்றாரு. உடனே சுதி கேட்குறேன், என்ன மனோஜ் ஹெட்மாஸ்டர்னவொடனே பின்னாடி ஒரு ஸ்டெப் போகிறீங்க அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அவர் பண்ண தப்பு தான் அவர் மனசை உறுத்தலை, ஆனால் இந்த உண்மையில் வெளில தெரிஞ்சால் அவருக்கு அசிங்கமாகிடும் நினைக்கிறாரோ என்னவோ அப்படின்றாங்க. உடனே முத்து ஸ்டாப் பண்ணுறாரு. மீனா எதுக்கு மீனா இப்போ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு விடு, சொல்லாத அப்படின்றாங்க. ஏங்க இருங்க, இன்னமும் சொல்லாமல் இருந்தால் என்றைக்கு தாங்க சொல்கிறது, நீங்கள் வாங்க வேண்டிய நல்ல பேர் எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டு இருக்காரு, நீங்கள் படிக்க வேண்டிய படிப்பெல்லாம் அவர் படிச்சுட்டு இருக்காரு, நீங்கள் போட்ட பிச்சையில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்குன்றது நினப்பு கூட இல்லாமல் எப்போவுமே உங்களை டிரைவர்னு கேவலை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ சொல்கிறேன், ஹெட்மாஸ்டர் மண்டையை உடைச்சது எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் இல்லை, இதோ இருக்காரு உங்கள் பெரிய பையன் மனோஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து மீனா சொல்கிறாங்க. உடனே விஜயாவும் கேட்குறாங்க, என்னங்க வளர்றா இவன் தான் அடித்தான்னு தெரியும், சிறுத்தை பள்ளிக்கே போயிட்டு வந்தான், அப்புறம் வந்து இப்போ நான் புது கதை சொல்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறேன், இல்லை விஜயா மீனா சொல்கிறதா எல்லாம் உண்மை தான், மனோஜ் தான் எல்லாம் தப்பையும் பண்ணிவிட்டு முத்து மேலே பழிய போட்டுட்டான், மனோஜ் பண்ண தப்புக்கு தான் முத்து தண்டனை அனுபவிச்சான் அப்படின்றாரு. உடனே மனோஜ் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அப்படியே நிற்கிறாரு. உடனே விஜயா கேட்குறாங்க, டேய் மனோஜ் இவங்க சொல்கிறதா உண்மையா, ஏன்டா அப்படி பண்ண, எல்லாம் தப்பையும் பண்ணிவிட்டு இன்னொருத்தங்களாம் பழி போட்டுருக்க, நான் உன்னை நல்லா வளர்த்துருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக பொய் சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இவ்வளோ கேவலமாக பொய் சொல்லியிருக்கேடா, சே நினச்சாலே கேவலமாக இருக்குடா அப்படின்றாங்க. உடனே சுதி வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, மனோஜ் நீங்கள் சின்ன வயசில் அறிவாளியாக தான் இருந்திருக்கீங்க, ஆனால் இப்போ தான் முட்டலாயிட்டீங்க இவ்வளோ அப்படின்றாங்க. உடனே ரவி கேட்குற, என்ன சொல்கிற சுதி, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாரு. உடனே சுதி சொல்கிறாங்க, ஆமாம் ரவி பின்ன என்ன, இவர் பண்ண தப்புக்கு இன்னொருத்தங்க மேலே பழிய போட்டு அவங்கள தானே அனுபவிச்சிருக்காருல்ல, இது பெரிய அறிவாளித்தனம் தானே, ஆனால் இப்போ அந்த மாதிரி அறிவாளித்தனம் இல்லையே, 27 லட்சம் ஒரு பொண்ணு இவர் ஏமாந்துட்டு போச்சு, அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தால் வாங்கின காசு வீடு வாங்காரன்னு சொல்லிட்டு ஏமாந்தார், அப்புறம் இப்போ கடையில் 2 லட்சத்தை ஏமாந்துருக்காரு, வாழ்க்கை ஃபுல்லாக ஏமாந்துட்டே தான் இருக்கார். இப்போது ஒரு வேளை முத்துக்கு பண்ண பாவத்தினால தான் இப்போ அனுபவிக்கிறாரோ அப்படின்றாங்க ஸ்ருதி. உடனே மீனா சொல்கிறாங்க, ஸ்ருதி கரெக்டாக சொன்னீங்க ஸ்ருதி, நமக்கு மேலே இருக்க கடவுள் நம்மளை பார்த்துட்டு தானே இருப்பார், யார் என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்காம விட மாட்டார் அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஸ்ருதி அவர் நல்லா படித்து வளர்ந்துருக்காரு, இப்போ முத்து வெளியில் இருந்தாங்கன்னா படிச்சிருப்பாரா அப்படின்றாங்க. படித்து என்ன பிரயோஜனம் ரோகிணி, ஆனால் ஒரு நாளும் இவர்கிட்ட ஒரு சென்ஸாக ஒரு விஷயத்த பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படின்றாங்க ஸ்ருதி. அப்படியே எல்லாரும் சிரிக்கிறாங்க. சிரித்தவனையும் மனோஜுக்கு இன்னும் அசிங்கமாகிடுது. சே இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு நம்ம மதிப்பே இல்லை, படிப்புக்கு ஒரு மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, எந்த விஷயத்த பேசிகிட்டு இருக்கும் போது எந்த விஷயத்த மாற்றிட்டு போகிறான் பாரு கேடி அவன் அப்படின்றாரு.